உனக்கு என்ன பிரச்சனை? எங்க குடும்பத்தில் 1000 நடக்கும். நானும் ஸ்வேதாவும் சண்டை போடுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆனா இப்போதைக்கு அவ நான் தாலி கட்டின பொண்டாட்டி, அவ்வளோதான். அது மட்டும்தான். வேற யாரும் என் விஷயத்தில் தலையிட உரிமை கிடையாது. விடு, போ. ஓ, அப்போ இதுதான் விஷயமா? வீடு புகஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. என்ன, நான் கூட நீ எம்டியா போய் உட்காருவோம் செட் ஆயிட்டீங்களோன்னு நினைச்சேன். நான் தான் சொல்றேன்ல, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சுப்பு மச்சான், எங்கடா போன? டேய், கேரா இருக்குடா. மா, சாருக்கு என்ன ஆச்சுமா? ஹாஸ்பிட்டல் போகணுமா? நான் கூட்டிட்டு போறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஏய் சார், நம்பாதீங்க சார். இவ ஃபேமிலியும் இல்லை, ஃப்ரெண்டும் இல்லை. சார், ஒரு ஆட்டோ மட்டும் பிடிச்சி கொடுங்க சார், ரொம்ப தலைவலியாக இருக்கு. ப்ளீஸ் சார். சரிப்பா, இதோ கூப்பிடுறேன். நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீங்க போங்க. இருங்க சார். ஏய் சந்துரு, ஏய் என்ன விடு. ஆட்டோ நிறுத்துங்க. அண்ணே, கொஞ்சம் தூக்கி உள்ள உட்கார வைங்களேன். சரிம்மா. ஏய் ஏய், நீயா? நீ எதுக்கு ஆட்டோவில் ஏறுன? என் கையை விடு, கையை விடுங்கிறல்ல. அண்ணே, இவ்வளோ ஏன்னா ஏத்துனீங்க? இறங்கு, இறங்கு கீழே, இறங்குடி. சந்துரு, நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு போறேன். வீட்டுக்கா? என் வீடு என்ன ஞாபகம் வச்சிருக்கியா நீ? நீ வச்சிருப்ப, ஞாபகம் வச்சிருப்ப. நீ இறங்கு கீழே. அண்ணே, என்ன மட்டும் ஏத்திட்டு போங்க. இறங்குமா மேடம்? அண்ணே, நீங்க போங்கண்ணே. அண்ணி, இந்த போட்டோவை பாருங்களேன், நீங்க எப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு. நல்லா இருக்குடி. இந்த போட்டோல எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. இது கூட நல்லா இருக்குல்ல? பவித்ரா அண்ணி, இந்த போட்டோல நீங்களும் ஸ்வேதா அண்ணியும் எப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. நல்லா இருக்கு. நீ ஏன் பவித்ரா எப்பவுமே டல்லாவே இருக்க? பளிச்சுன்னு சிரிக்கவே மாட்டேங்கிறியே. இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு என்ன, உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. நீ சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் ஏன் இன்னும் பயப்படுற மாதிரியே இருக்க? நீ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கலாம். சரி, ட்ரை பண்றேன். அப்பாடா, பவித்ராவும் ஸ்வேதாவும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. கடவுளே, கொஞ்சம் கொஞ்சமா என் வீட்டுல எதிரும் புதிருமா இருக்கிற எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வை. நிறுத்துங்கண்ணே. இந்தாங்கண்ணே. சந்துரு, கீழே இறங்கு. ஏய், எங்க இறங்கு. கூட்டிட்டு போற? வா சந்துரு. என்ன விடு, வா விடு, சந்துரு. விடுங்கிறல்ல. எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இது உன் வீடுதான். ஐயோ, ஏன் வீட்டுக்கு எது கூட்டிட்டு வந்த? அதுக்காக
உன்னை ரோட்லயே விட முடியும்? வா. இல்ல அப்பா அப்பா இருப்பார். அப்பா இருக்கட்டும், வா சந்துரு. அப்பா வா. ஏய் விடு என்ன. இரு ஐஷு, நானே போய் பார்க்குறேன். பூஜா, நீ எப்படி? ஆண்டி, இது உங்க வீடு தானா? ஆ, அவரு உங்க பையன் தானா? யாரு? சந்துரு, டேய் சந்துரு, டேய் சந்துரு, என்னடா மா என்ன ஆச்சு? சந்துரு, சந்துரு, என்னடா ஏன்டா இப்படி இருக்க? என்னடா ஆச்சு? என்னாச்சு உனக்கு? எங்க போயிருந்த நீ? ஏன்டா இப்படி இருக்க? சந்துரு, அம்மாவை பாரு. என்ன? சந்துரு, அம்மாக்கு பயமா இருக்குடா. என்னன்னு சொல்லு. என்ன? ஆண்டி, நீங்க பதட்டப்படாதீங்க. ஒரு காஃபி ஷாப்ல இருந்து நான் வெளியே வந்துட்டு இருந்தேன். இவரு தள்ளாடி நடந்து போயிட்டு இருந்தாரு. ஒரு லாரி வேகமா வந்துட்டு இருந்துச்சு. இவர் அந்த லாரியை நோக்கி போயிட்டு இருந்தாரு. நல்ல வேலை ஆண்டி, ஓடி போய் நான் அவரை இந்த பக்கமா இழுத்துட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இவரு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருப்பாரு போல. என்ன? அதான் நானே ஒரு ஆட்டோ பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். இல்லம்மா, அவனுக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்தது இல்லையே. தெரியல ஆண்டி, அவருக்கு என்ன பிரச்சனையோ காலையிலே இந்த கோலத்துல இருக்காரு. நான் மட்டும் அந்த சமயத்துல பார்க்கலன்னா நிச்சயமா லாரி இவரை மோதிருக்கோம் ஆண்டி. பூஜா, ரொம்ப நன்றிம்மா. என்னடா என்னென்னமோ சொல்றா? என்ன என்ன ஆச்சு உனக்கு? மா நான் அங்கேயே இருந்திருப்பேம்மா. இவ தான் தேவையில்லாம என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். டேய் சந்துரு, என்னடா பழக்கம் இது? இதெல்லாம் புதுசா பண்ற? மா நான் என்னம்மா பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. நான் பாட்டுக்கு வழியில் பேசாமல் போய்கிட்டு இருந்தேன். இவ தான் என்ன ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு வந்தா. ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க பாத்துக்கோங்க. உதவிக்கு தேங்க்ஸ். இன்னொரு தடவை வீட்டுக்கு வா, சரியா? சரிங்க ஆண்டி. வா, வாடா உள்ள. மா வா. ஏய் பாத்து, ஏய் பொறுமையா போடா. அண்ணே மெதுவா, பாத்து பாத்து போ. சாருக்கு இந்த பழக்கம்லாம் வேற இருக்கா? கெட்டுச்சு போங்க. இவரை நம்பி என் அப்பா என்ன கட்டி வச்சது மட்டும் இல்லாம எங்க கம்பெனியை வேற கையில தூக்கி கொடுத்துருக்காங்க. நாங்க எங்க போய் நிக்க போறோமோ தெரியல. ஸ்வேதா, அவனுக்கு இந்த பழக்கம்லாம் இல்ல. என்னன்னு தெரியல. வேற ஏதோ பிரச்சனை. விடு, நீ தள்ளு. நீ முதல்ல உள்ள போ. இன்னைக்கு பிளான் சக்சஸ். இந்த வீடு தான் நான், என் அம்மா, என் அப்பா, என் அக்கா
எல்லாரும் வாழ போற வீடா? ம், நல்லாதான் இருக்கு. ஹம், வாசல் வரைக்கும் வந்தாச்சுல்ல, சீக்கிரமே உள்ள அடி எடுத்து வைக்கிறேன். நான் வரேன். பாத்துங்க பாத்துடா. வா ரூமுக்கு போலாம் வா. நான் ஸ்டடியா தான் வரேன். வா. அம்மா ஃபேன் காத்து. டேய் என்ன? ஃபேன். டேய் டேய் டேய். ஏய் பாத்து பாத்து. டேய் நான் இங்கேயே இருக்கேன். அப்பா வீட்ல தான் இருக்காரு. தயவு செஞ்சு வா. அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா. வெறும் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் தான் குடித்தேன். ஆரஞ்சு ஜூஸ் தான் குடித்தேன். வேணாண்டா, வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். வாடா, எந்திரிச்சு வாடா. சந்துரு சொல்றேன்ல. விடுமா. ஐயோ, தப்பு பண்ணாதாம்மா பயப்படணும். நான் ஏன் பயப்படணும்? இவ்வளோ உண்டு ஆரஞ்சு ஜூஸ் குடித்தேன், அவ்வளோதான். என்னடா சந்துரு, இங்க பாரு, நான் சொன்னா கேளு. ரூமுக்கு போயிடலாம் வா. இருமா, இதோ வரேன். மா வேணாம்மா. இங்க பாரு, இங்க உட்கார்ந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. டேய், வாடா என்னாச்சுடா? சொன்னா. டேய் சந்துரு, என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? டேய் என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? எந்திரா. சூர்யா, என்னடா? என்னமோ பண்ணிட்டு வந்திருக்காமா இவன்? மைண்ட் யுவர் பிஸ்னஸ். என்னை பார்த்துக்க, எனக்கு தெரியும். ம். பெரிய இவன் மாதிரி என்ன அதட்டாத. டேய் குடிச்சிட்டு தானே வந்திருக்க நீ? இந்த வீட்ல யாரும் பண்ணாதத நீ பண்ணிட்டு வந்து உட்கார்ந்திருக்க? உனக்கு எப்படிடா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்கு தைரியம் வந்துச்சு? சூர்யா, என்னது இது? அவன் குடிச்சிட்டுலாம் ஒண்ணு வரல. பாவம் ஏதோ ஜூஸ் குடிச்சிருக்கான். அதுல என்னன்னு தெரியாம மயக்கமா இருக்கான், அவ்வளவுதான். மா, இது மயக்கலாம் இல்லம்மா, போதை. இதையோ ராவா குடிச்சு தொலைச்சிருக்கான், அதான் தூக்கிருச்சு. அது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்குமா, அதான் நான் சொல்றேன். ஏய், என்னை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. தொலைச்சிரு. சந்துரு சந்துரு வேண்டாம். குடிச்சிட்டு வந்ததும் இல்லாம எவ்வளவு திமிரா பேசுறான் பாருமா. டேய் கத்தி பேசாதடா, சொன்னா கேளு. என்ன சத்தம்? வாங்கப்பா வாங்க, பாருங்க உங்க அருமை புள்ள என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏய், அவரு என்ன டிஸ்டர்ப் பண்ற? அவரு பிஸியா இருப்பாரு. டோன்ட் டிஸ்டர்ப், ஓகே? அப்பா அப்பா ஐயோ சந்துரு, அப்பா, ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட்பா. நீங்க ஒர்க் பாருங்க, நோ ப்ராப்ளம். ஐயோ, குடிச்சிருக்கியா? சொல்றா, குடிச்சிருக்கியா? அப்பா, எப்பவும் குடிக்கிறது தான். வழக்கம் போல ஒரு கிளாஸ் தான் குடித்தேன். ஆனால் என்னன்னு தெரியல,
ஒரே சுத்தலா இருக்கு. எப்பவும் குடிக்கிறியா? ம், ம். வழக்கமா குடிக்கிறதா? ஆமாப்பா, கொஞ்சம் இவ்வளோதான். டேய் ஊதுடா, ஊது. என்னடா ஸ்மெல் எதுவும் வரல? ஸ்மெல் வரலையா? ஸ்மெல் இல்லாம போதையா இருந்தா அப்போ ட்ரக் தான். ஏய், அப்போ தலைவர் ட்ரக் பக்கம் போயிட்டாரு போல இருக்கே. ஏய், சூர்யா, ஏன்டா? டேய் அப்பா, திருட்டு அப்பா, ராஸ்கல். இல்லப்பா. சந்துரு, பா, சொல்றா, ஆ, என்னடா பண்ணி தொலைச்ச? நான் எதுவும் என்ன கர்மத்தை எடுத்துக்கிட்ட? ஆ, ஒழுங்கு மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். சொல்றா. எனக்கு எதுக்கு அடிக்கிறீங்க? வேண்டாம். அப்பா, சொல்லு. அப்பா வேண்டாம்ப்பா. எனக்கு சொன்னா கேளுங்க. அவனை அப்படியெல்லாம் அடிக்காதீங்க. நிச்சயமா நம்ம பையன் அப்படியெல்லாம் தப்பு செய்ய மாட்டான். வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நாம பொறுமையா விசாரிப்போம். சொல்லு. அப்பா, அப்பா அப்பா வேண்டாம்ப்பா. ஏய். ப்ளீஸ் பா, ஐயோ கேளுங்கப்பா. என்ன பண்றீங்க? விடுங்க. ஏய். போயிடு. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது சொல்லிட்டு தப்பு தப்பா பசங்களை வளர்த்து வச்சு குடும்பத்தையே நாசமாக்கி வச்சிருக்க. போய்கிறது. ராஜாராம், ராஜாராம், என்ன ராஜாராம்? இல்ல. ஹேய் ராஜா, என்னப்பா நடக்குது? பொன்னி, என்னம்மா இது? என்ன நடக்குது? ஒண்ணு அவ ஏதோ ட்ரக் யூஸ் பண்ணிருக்கா மாமா. போதையோட வீட்டுக்கு வந்திருக்கான். டேய், என்னடா? ஏய் சந்துரு, அப்பா கேக்குறாருல்ல, பதில் சொல்லுடா. ம்ஹும். இல்லன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் எப்பவும் குடிக்கிற ஜூஸ் தான் குடிச்சேன். அதுதான் என்னமோ பண்ணுது. ஏய், எல்லாமே உன்னால தாண்டி. என் அப்பா என்ன கை நீட்டி அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுடி. இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம். உன்ன அப்பா, என்ன விடுங்க. அவடா அவன் என்னடா தப்பு பண்ணா? அவகிட்ட என்ன சத்தம் போடுற? வா, ஒரு நாள் கூட என்ன நிம்மதியாவே இருக்க விட்டது இல்லப்பா இவன். எப்ப பாரு
சண்டை சண்டை சண்டை. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். நான் என்னப்பா செய்வேன்? சுபுவை பார்த்து என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டலாம் தான் போனேன். அது இப்படி ஆயிடுச்சு. நான் எதுவும் பண்ணல. சந்தேகப்பட்டாளா? எந்த விஷயத்துல சந்தேகம்? எதுக்கு சந்தேகம்? இன்னைக்கு நேத்து இல்லப்பா, ஸ்வேதாவோட ஜாதகத்தை நீங்க நான் கொடுத்தப்பவே அந்த டேட் ஆஃப் பர்த் என் ஃபோன் ரிமைண்டர்ல வச்சிருந்தேன். அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பவித்ராவோட சேர்ந்து எல்லா டெக்கரேஷனும் பண்ணி எல்லாரும் கொண்டாடணும்ல. எவ்வளோ சந்தோஷமா கொண்டாடணும். இவளுக்கு ஒரு செயின் gift பண்ணப்பா. அத பார்த்து கவரிங் செயினுங்கிறாப்பா. நம்ம குடும்பத்துல யாருக்காவது அப்படி பண்ற நினைப்பு இருக்காப்பா? அப்புறம் எப்படிப்பா அப்படி சொல்றா அவ? கவரிங் செயினா? என்ன பேச்சுமா இதெல்லாம்? எங்க குடும்பத்துல யாருக்கும் அந்த அவசியம் கிடையாது. எங்க வீட்டுல இருந்து ஆள் போகணும்னு இல்ல, எங்க வீட்டு டிரைவர் போனா போதும். சிட்டியில் இருக்க அத்தனை நகை கடையில் இருந்தோம் ஒரு வார்த்தை ஏன்னு கேட்காம எத்தனை பவுன் நகை வேணா கொடுத்து அனுப்புவாங்க. பணத்தை பத்தி பேச கூட மாட்டாங்க. ஏன் ஆளு போகணும்னு கூட இல்ல, ஒரு போன் போட்டா போதும் அத்தனையும் வீடு தேடி வரும். அப்படி இருக்கும் போது சந்திரனுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ண போறான். என்ன பேச்சுமா இதெல்லாம்?